ஹாய் காய்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்தில் உரைநடை, அதாவது யூனிட் 1ல் உரைநடை பற்றி பார்க்க போகிறோம். வளர்தமிழ். மூத்த மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வல்லமையானது. காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதும் நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பதும் நம் வாழ்வில் செழிக்கச் செய்வது உலகச் செம்மொழிகள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாங்க. முன்னாடி இருக்கிறத லைட்டாக வாசிச்சுட்டுக்கோங்க. மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று மொழி. நம்மளோட பரிணாம வளர்ச்சியில் ஒன்று தான் மொழின்னு சொல்கிறாங்க. மனிதரை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. நாம் சிந்திக்க மொழி உதவுகிறது. சிந்தனையை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. நம்ம சிந்திக்கிறதுக்கும் பிறர் சிந்திச்சதை வெளிப்படுத்துறதுக்கும் நம்மளோட சிந்தனையை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் எது பயன்படுது? மொழி பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட மொழி இருக்குது. அதில் பேச்சு வடிவமும் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. 1000க்கும் மேற்பட்ட மொழிகள். இவற்றுள் சில மொழி தான். 1000த்துக்கு மேற்பட்ட மொழி இருக்குது. ஆனால் அதில் சில மொழிகள் தான் எழுத்து வடிவமும் பேச்சு வடிவமும் இரண்டையும் பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. உலக மொழிகள் பலவற்றில் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் சிலவே. 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. ஆனால் அதில் எழுத்து வடிவமும் பேச்சு வடிவமும் கொண்ட இந்த இரண்டும் இருக்கிற மொழி சிலன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இலக்கண வளம் இலக்கிய வளம் இந்த ரெண்டு இருக்கிற மொழி சில. இதுலேயும் அந்த செம்மைமிக்க மொழி அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டவை செம்மொழியா செம்மொழியா ஏற்றுக்கொள்ளப்பட்டவை அப்படிங்கிற மொழியும் சில தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழி அத்தகைய சிறப்புமிக்க செம்மொழி ஆகும். இதில் இருக்க எல்லா குவாலிஃபிகேஷனும் நம்ம எந்த மொழிக்கு இருக்குது? தமிழ் மொழிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். பாரதியார் என்ன பண்ணியிருக்காருன்னா பல மொழிகளை கற்று தெரிஞ்சுக்கிட்டாரு. அதில் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காண்போம். நான் கற்றுக்கிட்ட மொழியிலேயே தமிழ் மாதிரி ஒரு இனிமையான மொழி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினம் எங்கள் தாய். என்னைக்கு தான் இப்போ பிறந்தானே தெரியல, அவ்வளோ இளமையாக இருக்கிறாங்க என்னோட தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி கூறினவர் யாருன்னா பாரதியார். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கணம் சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்கான இலக்கணம் விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூலாகும். அதாவது சாலை அமைச்ச பிறகுதான் அதுக்குன்னு ஒரு விதி அமைச்சிருக்க முடியும். அப்படி இருக்கும்போது இலக்கண நூல்கள் தோன்றின பிறகுதான் அதுக்குன்னு ஒரு இலக்கண விதி தோன்றியிருக்க முடியும். இலக்கியம் தோன்றின பிறகுதான் இலக்கண விதின்னு ஒன்று தோன்றியிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். இந்நூல் மிக பழமையான இலக்கண நூல் ஆகும். அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். எதை வச்சு தமிழ் மிகவும் தொன்மையான மொழின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தொல்காப்பியத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிமை மொழி எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியை பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபோய் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறையை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கவும் எழுத்து கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற அளவுக்கு ஒன்றும் தமிழோட எழுத்துக்கள் கடினம் கிடையாது. மிகவும் எளிமையானது. எழுத்து கூட்டி படித்தாலே தமிழ் வாசிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாசிக்கிறதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. கூட்டல் மூ கூட்டல் து அமுது. அவ்வளோதான். தமிழ் மொழி எழுதும் முறை மிக எளிமையானது தான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாக அமைந்துள்ளன. தமிழ் எழுத்துக்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. வளஞ்சொலி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துக்கள். அதில் பெரும்பாலான எழுத்துக்கள் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. அதுக்கு சம் எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க. வளஞ்சொலி எழுத்துக்கள் ஆ ஏ ஔ ஞ ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் டா யா ழா. அதுக்கப்புறம் இந்த இதை மேற்கோள் காட்டியிருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் சரியா அப்படிங்கிற எழுத்து எதில் மொத கண்டுபிடிச்சாங்கன்னா தொல்காப்பியத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் தமிழின் கிளவியும்
அதனோடற்றே. எழுத்துங்கிற அதிகாரத்துல தொல்காப்பியத்தை தமிழ் தமிழ் பழமையானதுன்னு சொல்றது எதுதான்? தொல்காப்பியம் தான். அதுல எழுத்துங்கிற ஒரு அதிகாரத்துல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தமிழ்நாடுங்க சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம். இமிழ்கடல் வேலியே தமிழ்நாடாக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படிங்கிறது வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தமிழ்நாடு அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆளும்போது ஒரு ஒரு பக்கமும் ஒருத்தங்க ஆண்டாங்க. அப்படியே சிலப்பதிகாரம் வந்து 3 மன்னர்களையும் குறிக்கும். அதில் குறிப்பாக பாண்டிய மன்னன் வந்து செங்கோல் ஆட்சி ஆண்டதை வந்து குறைச்சி சொல்கிற மாதிரி இருக்கும் அதோட கருத்துக்கள். ஸோ அப்படி வஞ்சகமாக பாண்டிய மன்னனை மட்டும் தப்பான தீர்ப்பு கொடுத்த மாதிரி கதையை காப்பியத்தை உண்டு பண்ணதுனால வஞ்சகமா ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் தமிழ்நாடு வஞ்சகமா சிலப்பதிகாரம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தமிழன்கிற ஒரு பையனை அப்பா தேடுறாராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதில் இருந்துச்சு அப்படின்னா அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய், தமிழன் எங்கேயாவது கண்டீங்களா? திருத்தாண்டகம், தாண்டகம் ஆடிடுவார் எங்கள் அப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான். சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை அஃறிணை என இரு திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். இப்போ ஒருத்தவங்க உயரமா இருக்காங்க, அதோட எதிர்ச்சொல் என்னன்னா குட்டையா இருக்காங்க. இரவு பகல் அப்படி தாழ்வா குறிச்சு கூறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உயர்வு அல்லாத திணை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது எப்படின்னா அஃறிணை அல் குட்டல் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய், அதாவது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதில் சீர்மை மிக்க நமது தமிழ் மொழி. சீர்மைனா ஒரு ஒழுங்குமுறைன்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு இதையுமே தாழ்வா பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்துல உயர்திணை அஃறிணை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதுலேயும் எப்படி சொல்ல, இனிப்பில்லா சுவையில்லாத காயை வந்து கசப்பான காயின்னு கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்காம பாகற்காய் பால் இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்காங்க. வளமையான மொழி. தமிழ் வளமை மிக்க மொழி. அது ஒரு வளமை மிக்க மொழின்னு எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா இலக்கண நூல் 2 சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம், நன்னூல். சங்க இலக்கியத்துல வந்து 2 எட்டுத்தொகை 10 பாட்டு. அறநூல்கள் 2 திருக்குறள், நாலடியார். காப்பியத்துல 2 சிலப்பதிகாரம், மணிமேகலை. முதலிய காப்பியங்கள் இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ்மொழி. இதை படிச்சாலே நம்மளோட தமிழ்மொழி எவ்வளவு இலக்கண இலக்கிய வளம் நிறைந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. இதோட மட்டும் நிப்பாட்டாம தமிழ்மொழி வந்து ரொம்ப சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கு வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். சான்றாக தோன்றுவது முதல் உதிர்வது வரை உள்ள பூவின் 7 நிலைகளுக்கும் தனி பெயர் தமிழில் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. இதுவும் நம்மளோட மொழியோட ஒரு சிறப்புன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறிப்பதும் உண்டு. அது ஒரு எழுத்தை வச்சு ஒரு பொருளையும் தரும், ஒரு சொல் பல பொருளையும் தரும். எடுத்துக்காட்டுக்கு மா அப்படின்னு ஒரு எழுத்தை சொல்லியிருக்காங்க. இந்த சொல் வந்து மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருட்களை தருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ சிறப்பு மிக்கது நம்மளோட தமிழ். இதை வச்சு வளமையான மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பூவோட 7 நிலைகள் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா அரும்பு, பூ வந்து மொட்டாகிற ஸ்டேஜை வந்து அரும்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொட்டுக்கு முன்னாடி ஒரு க்ரீன் கலரில் உருண்டையாக தெரியும், அதை வந்து அரும்புன்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் விரிஞ்சு கொஞ்சம் தடிமனாக வர்றத மொட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து அந்த இதழோட கலர் வெளியில் லைட்டாக தெரிகிறத மூகைன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 4 இதழ் மட்டும் விரிகிறது மலர், நல்லா விரிகிறது அலர், லைட்டாக வாடுறது கீழே விழ போடுறது செம்மல். இப்படி பூவோட ஒரு 7 நிலைகளை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. தமிழுக்கு வந்து முத்தமிழ் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் என்பது என்னன்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல்னா செய்யுள்.
செய்யுள்னா கவிதை. கவிதையில நம்ம என்னது, நம்ம எதை எதை எண்ணி வர்ணிச்சு நினைச்சு கவிதை எழுதுறோம், அதுதான் முக்கியம். அதை வந்து இயல்னு சொல்றோம். இசைனா உள்ளத்தை மகிழ்விக்கும். பாட்டு, ஸோ மியூசிக் அடிக்டட் நிறைய பேர் இருப்போம். பாட்டுங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்த வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். நாடகம்ங்கிறது வந்து உணர்வு பூர்வமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அடுத்தவங்கள நல்லா அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இயல் தமிழ்னா இயல்பம், இசைத்தமிழ்னா மகிழ்ச்சி, உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ்னா உணர்வு. தமிழ் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றன. இலக்கிய வடிவங்கள் புதுசா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. அதே மாதிரி கவிதை வடிவங்கள் கவிதை வடிவங்களும் புதுசா வருதுன்னு சொன்னாங்கன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்களும் புதுசா வருது. தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என மென்மேலும் வளர்ந்து கொண்டே வருது. அறிவியல் தமிழ், கணினி தமிழ்னு தமிழ் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்துக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. இலைகளுக்கும் நம்ம வேறு பேர் வச்சுருக்கோம். ஆல், அரசு, மா, பலா, வாழை. இதோட இலைகள் எல்லாம் என்னன்னு சொல்கிறோம், இலைன்னு சொல்கிறோம். அகத்தி, பசலை, முருங்கை இதை கீரைன்னு சொல்கிறோம். அதோட இலைகளை அருகு கோரை வந்து புல்லுன்னு சொல்கிறோம். நெல் வரகு தாள், மல்லி தலை, சப்பாத்தி கள்ளி தாளை வந்து மடல்னு சொல்கிறோம். கரும்பு நாணல் வந்து தொகைன்னு சொல்கிறோம். பனை தென்னையை ஓலைன்னு சொல்கிறோம். கமுகு பாக்கு மரத்தை வந்து கூந்தல், அதோட இலையை வந்து கூந்தல் அப்படின்னு சொல்கிறோம். புதுமை மொழி இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ் மொழி. எதுலெல்லாம் பயன்படத்தக்க மொழி? செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி. இதுலையும் தமிழ் மொழி என்ன பண்ணலாம், நம்ம பார்க்க முடிகிறது. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை. இதுலயும் நம்மளோட தமிழ் மொழி என்ன வந்துருச்சுன்னா தேடி எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. அறிவியல் தொழில்நுட்பம் மொழி. உலகில் எழுதும் வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. உலகத்துல எழுது வடிவம் பெறாத மொழியே நிறைய இருக்கு. இந்நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தக்கையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கேற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. தொல்காப்பியம் அந்த காலத்தில் உள்ள நூல்கள் வந்து நம்ம எழுதுறதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் எழுதப்பட்டவை. ஆனா அது இக்காலத்துக்குரிய கணினிக்கு ஏத்தாப்புலையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எழுத்துக்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் காவு, ஞச்சரு, சாயே, ஆக்கு. இது வந்து என்ன பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது போக புக்கில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையுமே டேர்ம் வைஸாக பிரித்து நான் வீடியோ வந்து பின்னாடி போஸ்ட் பண்ணுறேன், தெளிவாக ஷார்ட்கட் வச்சு. மூத்த மொழியான தமிழ், கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமையாகவும் தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்றுவது நமது கடமையாகும். முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கார்டுலையும் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ என்ன பண்ணணும், நல்லா வாழணும். வானத்தை தொடுற அளவுக்கு நீ வந்து வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு இருக்கணும், அறிவு இருக்கணும், பண்பு இருக்கணும், பரிவு இருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு மற்றவங்களுக்கு நீ வந்து எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரையை தமிழழி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாட்டை வந்து பாடியிருக்காங்க. அவங்க எதையுமே சிம்பிளா சொல்லலை, எல்லாத்தையுமே அறிவுபூர்வமா அப்படி இருக்கணும். 8 திசையிலும் உன்னோட பேர் வந்து போயிருக்கணும். நீ வந்து நல்லா மற்றவங்க கிட்ட அறிவா பண்பா பணிவா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவா பாடியிருக்காங்க. இதை பாடினவங்க யாருன்னா அறிவுமதி. ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட்கட்காக தான் சொன்னேன். சரியா? இது மாதிரி நிறைய இருக்குது, நம்ம பார்ப்போம். ஸோ இனிமேல் வீடியோஸ் வந்து லேட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட் டைமுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ மைனஸ் இருந்தால் அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண தான் வீடியோ போடுறதுல வந்து அ நம்ம நம்ம போடுவோம். ஸோ நெறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ யூஸ் ஆகுது. என்னைய மாரி நெறைய வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஒர்க் போற வுமன், மென் எல்லாருமே ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு படிக்க டைம் இல்லாட்டி பரவால்ல. ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க அவ்வளோதான். வீடியோ போட்டு ஹெட்செட்டையோ இல்ல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துலயோ நீங்க போட்டு காதுல வச்சுக்கோங்க. நான் சொல்றத வந்து நீங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்டுக்கு என்ன ஆயிரும்னா, இது வந்து ரெக்கார்ட் ஆயிரும். இதே மாரி அதாவது ரொம்ப நேரம் போட்டா தான் வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். பட் நான் வந்து ஷார்ட் அண்ட் டைம்ல தான் ஒரு ஒரு யூனிட்டையும் தனித்தனியா எடுத்து போடுறேன். உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம், 20 நிமிஷம் அந்த கேப்ல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த வீடியோவ யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. தேங்க் யூ.